இல்லையா? அடுத்து நான் இதான் அப்போ நான் இந்த இது பண்ணும்போது ரியாக்ட் பண்ணுவோம் இமீடியட்டாக நெக்ஸ்ட். இங்கே வந்துட்டு அதான் டெசிஷன் மேக்கிங் காலைல பேசணும் இல்லையா? டிஃபென்ஸ் வந்து டிஃபென்ஸ் என்ன பண்ணுறாரோ அதை ரெண்டு நிமிஷத்தில் யாருமே இல்லையா கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஷூட்டிங் கிளிக் பண்ணி போகிறோம். அதுக்கு இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் என்னது, இங்கே வந்து முன்னிட்டு காலைக்கு வைக்கிறோம், டிஃபென்ஸ் வரோம், பண்ணுறோம், மறுபடியும் வரோம். அடுத்த தப்பு பண்ணால் அனலைஸ் பண்ணி புரியுதா? இதை நம்ம மறுபடியும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். நாளைக்கான ஒரு என்டூரன்ஸ் செஷன் ஒன்று வச்சுட்டு அந்த சர்க்கியூட் ட்ரைனிங் பண்ணி குழந்தைகள் தான் நாளைக்கு இந்த கூடைப்பந்தை மேலும் வளர்க்கப் போகிறார்கள். அதனால இந்த அளவுக்கு நிறைய குழந்தைகள் இந்த கிரவுண்டுக்கு வர்றது மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்த அகாடமி பத்தி எனக்கு கடந்த 2 வருடமாக தான் தெரியும். சுப்ராஜ் சாருக்கும் எனக்கு கடைசி 2 வருடமாக தான் நேரடி அறிமுகம் உண்டு. அதுக்கு முன்னாடி சுப்ராஜ் சார் பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அவர் இந்த அளவுக்கு இந்த இடத்துல, அதுவும் ஒரு சின்ன பகுதியில் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி பாஸ்கெட் பாலுக்காக தொண்டு அளிப்பது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பது. இது மேலும் தொடர்ந்து நடத்தும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். இங்கிருந்து இந்திய கூடைப்பந்து டீமுக்கு பிளேயர்ஸ் போவார்கள் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். நன்றி, வணக்கம். திரு வினோத், இப்போ உண்மையில் நம்ம அகாடமியை பற்றி 2 வருஷமா தெரியும்னு சொல்றாங்க. ஆனால் அன்னைக்கு சென்னையில் பார்க்கும்போதே ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. நம்ம பேசும்போது கண்டிப்பாக ஒரு நாள் வரேன்னாங்க. ஆனால் இவ்வளவு டைட் ஷெட்யூலில் நமக்கு வந்து இன்னைக்கு இவ்வளோ தூரம் எல்லாரையும் உற்சாகப்படுத்தி மாணவர்கள் சிறந்தமாக ஒரு முறையில் அந்த சிஸ்டம் ஆஃப் பிளே எப்படி ஆடணும், டிஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி, அஃபென்ஸ் சிஸ்டம் எப்படி, டோர்னமெண்ட்டில் நீங்கள் என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறீங்க, அதை என்னென்ன பண்ணக்கூடாதுன்ற பற்றி விளக்கமாக சொல்லி கொடுத்து ஒரு ட்ரைனிங் கொடுத்தாங்க. அடுத்து எப்போ கூப்பிட்டாலும் நான் வரேன் சார்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே மிக்க நன்றி வினோத். நமது தேங்க்ஸ் டு சுப்ராஜ் சார் அண்ட் இந்தியன் கோச், அசிஸ்டன்ட் கோச் சாருக்கு ஒரு இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணதே பெரிய விஷயம். இந்த பெரிய உள்ள மாநகரில் வந்து இவர் இப்படி மாதிரி ஒரு இந்தியன் கோச்சை பார்க்குறதே பெரிய விஷயம். அதில் இவர் வந்து நீங்கள் அந்த கோச் அசிஸ்ட் பண்ணுறது மிகப்பெரிய விஷயமா இருக்கும். ஸோ அதுக்காகவே ஒரு ப்ரூவ் பண்ணிடலாம் கோச் சார். அடுத்த ஒரு விஷயம், இங்கே இந்த ஸ்டூடெண்ட்ஸு கண்டினியூ அவங்களுக்கு தான் ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ரொட்டீனா எல்லா பேருமே வந்து இந்த செஷன்ல வந்து கலந்துக்கிட்டு அவங்களோட திறமை வெளிப்படுத்தி ஒரு இதை விட மூவிங் ஃபார்வர்டு சொல்லுவோம், ஒரு ஸ்டேஜ்ல இருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறத அவங்களுக்கு ஒரு பிக் கிளாப் போய்டு கொடுத்துருவோம்.